இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை எழில்வரதன் என்பவர் எழுதிய கண்ணீர் வெறுத்தவன் காலடியில் அழுகை அப்படிங்கிற கதை தான் அது. தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. கதை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒருத்தர் ஒரு திண்ணையில் கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு வரும்போதே வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாலாம் போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அழுகுறா. அப்போது அழாதடா, அழாத கண்ணு, எங்கே இங்கே தானே இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லு, ஓடி வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வாயில் ஒரு துண்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அழுகிறாரு. அதே மாதிரி கண் மூக்கு அதெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு நல்லா வேஷ்டி கட்டிக்கிட்டு உயரமான ஒரு மனிதராக இருக்கார். இவர் என்ன நினச்சிக்கிறாரு, காலையில் கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவள் புருஷனை பார்க்குற பார்வையில் ஒரு காதல் இருக்குது. ஆனால் அம்மாவை பார்த்துட்டு அழுவலை அப்படின்னா அவள் அம்மா என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குமோ. பாசம் இல்லாத பொண்ணு கல்யாணமான மறு நிமிஷமே புருஷனோட ஒட்டிக்கிட்டா, எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அவங்களெலாம் சொல்லுவாங்கன்னு அழுகுறாளோ என்னமோ பிஎஸ்சியோ பிஸ்கோத்தோ படிச்சிருக்காளாம். என்ன பிரயோஜனம், நல்லா உருண்டையாக கண்ணை வச்சுக்கிட்டு இந்த அழுகுறாளே அப்படின்னு அந்த பெரியவர் முகத்தை சுருக்கிக்கிட்டு அந்த கல்யாண வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் இந்த புது பெண்ணு என்ன பண்ணுறா, தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறா. அப்போ பெரியவர் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பேர் அவருக்கு தெரியும், இருந்தால் கூட கேட்கும்போது அவளுக்கு ஒரு வெக்கம் வருது. அந்த முகத்தில் புது கல்யாணம் பண்ணின ஒரு செம்மை, ஒரு அழகு எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் மறந்துட்டாலோ என்னவோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு கேட்குறாரு. கல்யாணத்துக்கான அந்த பெரியவரை கூப்பிடவே இல்லை. அவரை அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் அவருக்கு பத்திரிக்கை வைக்காமையே இருந்துட்டாங்க. அந்த ஊர்லேயே நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது. பத்திரிக்கை வைக்காதவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணுன்னா முதல் பத்திரிக்கையை இவங்களுக்கு தான் வைப்பாங்க, இவருக்கு தான். அந்த மாதிரி இவர் யாருக்கிட்டேயும் ஒன்றும் அவ்வளோ பிடித்தமானவராக இல்லை அவர். ஆனால் சண்டையெல்லாம் ஒன்றும் போட மாட்டார். என்னவோ அவரை யாருக்குமே பிடிக்கிறதில்ல. அவரை யாரும் மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது. புது பொண்ணுக்கிட்ட அவர் விசாரிக்கிறாரு, சாப்பாடாச்சா, புருஷன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்குறாரு. அவளும் என்ன பண்ணுறா, ஏதோ ஒரு நினைவோடு அப்படியே பார்க்குறா அவரை. முகத்தில் ஒரு வாட்டம். என்னம்மா, அம்மாவோட ஞாபகமா, சிரிப்பையே காணுமே அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி முகத்தை அப்படியே சுழிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, அழுவுறா. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறாரு. அழுவுறா. அப்பப்போ அவள் அழுவுறத பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, இது என்ன எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு அப்பப்போ அழுதுகிட்டு நிற்கிது அப்படின்னுட்டு. இந்த பாரு, இந்த வீடு, உன் புருஷன், இந்த ஜனம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் பிடிச்சிருக்கு, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு அவள் கேட்டவுடனே அவர், என்னது தினம் அழுதுகிட்டு இருக்கியே, இந்த வீடு பிடிக்கலையோ என்னவோ, உன் புருஷங்காரன் கொடுமைப்படுத்துகிறானோ என்னவோ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு, இல்லையே இல்லையே, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்கேன், நான் எங்கே அழுது வடிகிறேன்னா, உங்களை பார்த்தா தான் 10 நாள் அழுது போன மாதிரி மூஞ்சி வீங்கி கிடக்கு, முகத்தை கழுவிட்டு சுண்ணாம்பு பூசிக்கங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே பெரியவர் சிரிக்கிறார். சிரிக்காதீங்க, உங்கள் சிரிப்பை பார்த்தாலே காட்டில் சிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறா. சொன்ன உடனே, எதுக்கு நான் என் முகத்தில் சுண்ணாம்பு பூசிக்கணும், நான் என்ன கிரகப்பிரவேசமாக பண்ண போகிறேன், நீ பூசிக்கிட்டாலும் உன் புருஷங்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி என் புருஷன் நல்லா வச்சுருந்தாலும் என் அத்தை என்னை மக மாதிரி பார்த்துக்கிட்டா கூட எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வருதே, நான் என்ன பண்ணுறது
அந்த வீட்டிலையே பூ கட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு அப்பப்போ தோணுது. ஏதாவது எங்கள் அப்பா கிட்ட பெயிண்ட் வாங்கி தர சொல்லி கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னெல்லாம் கூட தான் தோணுது. என்ன பண்ணுறது? வீட்டை விட்டு வெளியில் போய் நான் எங்கேயுமே ஒரு நாள் கூட தங்கினது கிடையாது. என்னோடய சிநேகிதிங்க முகம் ஒவ்வொன்றா தெரியுது. இதில் என்ன புதுசாக இருக்குது? இங்கே எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்க இடமா இருக்குது, அதனால் மனசு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது அப்படின்னு அவள் சொன்ன உடனே சொல்லிக்கிட்டே திருப்பவும் அந்த கண்ணில் கொஞ்சம் லைட்டாக கண்ணீர் வருது, தொடச்சிக்கிறா. எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா, அம்மா, தம்பி, பாட்டி. பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. நான்னா பாட்டிக்கு ரொம்ப உசுறு. அவளுக்கு பொறுமையாக வெத்தலையெல்லாம் இடித்து தர்றது யார் இனிமே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டு தோலுக்கு உப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கார். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையிலேயே கண்ணாக இருக்கீங்க. கேட்குறேன் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டிக்கு வெத்தலை பாக்கு இடித்து கொடுத்துட்டு அங்கேயே இருந்திருக்கிறது என்ன? அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, தண்ணி எடுக்க குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணை ஒரு உருட்டி பெரியவரை பார்க்குறாவ. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காமல் பாட்டிக்கு பாக்கு இடித்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியே. கட்டி கொடுத்துக்கிட்டா பிறந்த வீட்டை விட்டுட்டு தனியாக புருஷன் வீட்டில் இருக்கணும்னு தெரியும்ல. ஒழுங்காக கொடுத்தனும் நடத்து. இங்கே எதுக்கு நீ பாட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவள் கேட்குறா, ஏன் பேசக்கூடாதா என்ன? 19 வருஷமாக அங்கே தானே நான் இருந்தேன். இப்போ தாலி கட்டிட்டா எல்லாம் காணாம போயிடுமா? நான் முருகன் சாமி தான் எங்களோட குலதெய்வம். அதை தான் நாங்கள் இவ்வளோ நாள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கழுத்தில் ஒரு கயத்தை கட்டினோன்னே என்னோடய குலதெய்வம் மாறிப்போச்சு. திரௌபதி சாமியை கும்பிட்றாங்க இவங்க. இன்னுமே அதுதான் என்னோடய குலதெய்வம்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போனால் பம்பை அடிக்கிறாங்க, உடுக்க அடிக்கிறாங்க. கோயிலுக்கு வெளியில் போனால் பேய் ஆடுது, கோயிலுக்கு உள்ளே சாமி ஆடுது. பயமாக இருக்குது. இப்படி பயந்துக்கிட்டே என்னத்தை வேண்டிக்கிறது அந்த சாமிக்கிட்ட அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு இந்த வேலை செய்கிறத நிறுத்திட்டு, ஆஹா ரொம்ப நல்லா பேசுகிறியே, அப்படி தான் இருக்கணும், ஆனால் அசிங்கமாக அழக்கூடாது, அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். ஆமாம், நீங்கள் யாராவது ஒரு வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போயிருந்தீங்கன்னா யாரையும் தெரியாத நேரத்தில், யாரையும் தெரியாத வீட்டில் யாருக்கு எழுந்து நிற்கணும், யார் வந்தால் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், யாருக்கு சாப்பாடு போடணும், யாருக்கு காப்பி மட்டும் கொடுக்கணும், யாருக்கு தண்ணி மட்டும் கொடுக்கணும், யார் வந்தால் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசணும், யார் வந்தால் முகம் கொடுத்து பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு இருக்காதுல்ல. ஆனால் அதெல்லாம் புது பொண்ணாக வர்ற எங்களுக்கு எல்லாம் உண்டு. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டம். உங்களுக்கு என்ன, ஆம்பளைங்க கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போக மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வயசாகி கழடு தட்டி போச்சு. அதனால் என்னோடய வேதனை உங்களுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னா, ஓஹோ உங்கள் படிப்பு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நரம்பு எலும்பு சதை ரத்தம்லாம் வேறுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதான் ஆம்பளை கண்ணில் அழ முடியாத மாதிரி சிமெண்ட்டு வச்சு அடைச்சி பொம்பளை கண்ணில் தண்ணியாக கொட்டுற மாதிரி குழா போட்டு தந்திருக்குன்னு படிச்சுட்டு வந்ததை என்கிட்ட சொல்கிற. அப்படியா நான் சொன்னேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. மீசை வச்ச ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் சொன்னேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு இவங்க அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசில் உங்கள் அம்மாவை பிரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும் சங்கதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 8 வயசில் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு ஓடி வந்தவன் நான். அது தெரியுமில்ல உனக்கு? 8 வயசில் ஓடி வந்துட்டிங்களா? அதானே பார்த்தேன். வீட்டுக்கு அடங்காமல் 8 வயசில் ஓடி வந்த தத்தேரிக்கு பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவள் சொன்ன உடனே பெரியவர் அந்த ஆட்டு தோல் அடுக்கிட்டு இருந்ததை அப்படியே நிறுத்திட்டு திரும்பி அவளை அப்படியே பார்க்குறாரு. அவளுக்கு ஏதோ தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு தோணுன உடனே நாக்கை கடிச்சிட்டு, இல்லை தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு அவள் தலையில் தட்டிக்கிறாள். சொல்லு, நான் தத்தேரி தான். எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவா, எங்கள் அப்பாவும் சொரண கட்டவனேன்னு தான் கூப்பிடுவார்.
ஊரில் இரக்கம் இல்லாதவன் ராட்சசன்னு சொல்லுவாங்க. வார்த்தையில் என்ன இருக்குது? தாத்தான்னு கூப்பிட்டாலும் தத்தேரின்னு கூப்பிட்டாலும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு அவர் ஆட்டுத்தோலை அடுக்கிக்கிட்டே இருக்கார். அவள் அப்படியே மௌனமாக பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் உன் நல்லதுக்கு சொல்கிறேன், பாசம் வேஷம் எல்லாம் மனசில் வச்சுக்க, இருக்கிற வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கோ. சும்மா அழுதுகிட்டு இருக்கிற பொம்மநாட்டி வீடு குட்டிச்சவர் தான், கெட்டியாக இருக்கணும் மனசு. என்ன எங்கள் அம்மா இதோ இந்த பெரிய விறகு கட்டையால் போட்டு அடின்னு அடிப்பா. நான் அடிக்கிறதுக்கு தோதாக குனிஞ்சு நிற்பேன். எங்கள் அக்கா அப்படி கிடையாது, விறகு எடுத்தாலே உயிர் போகிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. அவள் கத்துறதை பார்த்து பயந்துக்கிட்டு அம்மா அடிக்கிறத நிறுத்திடுவா. அவளுக்கு கோபமே இவ்வளவு அடித்தும் நான் அழலையேங்கிறது தான். அடித்தா வலிக்கும், அதுக்கு எதுக்கு அழணும்? இப்படியே பெரியவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு, உங்கள் அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசில் அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தினதுனால தான் உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இல்லாமல் போச்சு. ஆனால் என்னை பெற்றவங்களாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பாசம் இல்லாமல் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் எதிரியாக முன்னால் நல்லா பிழைச்சி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும்னு ஆசை. நான் உதவாக்கரையாக இருக்கனேன்னு அவளுக்கு வருத்தம். அதனால் அடித்தா எதையும் மணிக்கணக்காக செய்வேன், வேகமாக எனக்கு வேலை கூட செய்ய தெரியாது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்ன உடனே, ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் சொல்லிக்கிட்டே அவர் இன்னும் சொல்கிறாரு. ஒரு நாள் அடி தாங்க முடியாமல் எனக்கு கோபம் வந்துட்டுது. அங்கே ஒரு கட்டை வண்டி நின்றுது. அந்த வண்டியில் இருந்த கம்பை ஒன்றை பிடுங்கிட்டு எங்கள் அப்பாவை அடின்னு அடிச்சிட்டேன். எங்கள் அப்பா போதையில் இருந்தவர் வலி தாங்காமல் அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டார். எங்கள் அம்மா சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்து என்னை விரட்டியே விட்டுட்டாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டு நானும் ஓடி வந்துட்டேன். எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உச்சி வெயிலில் வீட்டை விட்டு வந்தேன். நான் இருட்டுற வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு கிடந்தேன். வாய்க்கா அப்படிங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன். தண்ணி தாகம் பசி எல்லாமே இருந்தது. என்ன பண்ணுறது? நான் இருந்தது ஒரு சின்ன கிராமம், கரண்ட் இல்லாத ஊரே தூங்குது. பசி மயக்கத்தில் மெதுவாக போய் ஒரு திண்ணையில் படுத்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அம்மா கதவை திறந்து வெளியில் வந்தா. ஒரு சமயம் அந்த கொல்லைக்கு போகணுன்னு வந்திருப்பாளோ என்னமோ. திண்ணையில் நான் படுத்திருக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே போயிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டிலேருந்து ஒரு பெரியவர் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், யார்டா நீ அப்படின்னு முகத்துக்கு நேராக ஒரு வெளிச்சத்தை கொண்டாந்து வச்சுட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் மனைவியை பார்த்து, ஏய் இந்த பையன் சின்ன பையனாக இருக்காண்டி, அதுக்குள்ளே திருடன் அது இதுன்னு கலாட்டா பண்ணுற உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னா அந்த அம்மாவும் வந்து என் முகத்தை நல்லா ஒத்து பார்த்துது. அதுக்கப்புறம் உன்னோட அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்னன்னுலாம் கேட்டாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. எதுக்கும் நான் பதில் சொல்லலை, தலையை மட்டும் ஆட்டினேன். சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் தண்ணி ஊற்றின சோத்தை போட்டு கருவாட்டு குழம்ப ஊற்றுனாங்க. நானும் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஊர் பேர் தெரியாத ஊரில் பேர் தெரியாத அம்மா போட்ட சாப்பாடு அவ்வளோ ருசியாக சந்தோஷமாக இருந்தது. பேர் தெரியாத அப்பா மட்டும் நான் யார் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் எதுக்குமே பதில் சொல்லலை. சைகை காட்டி தண்ணி வேணும்னு கேட்ட உடனே, ஊமையா இந்த பையன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்போ மட்டும் இல்லை அப்படின்னு நான் வாய் திறந்து சொன்னேன். அன்றைக்கி ராத்திரி பூரா திண்ணையில் தான் தூங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த பேர் தெரியாத அம்மா நீராரம் கொண்டாந்து கொடுத்தா, குடித்தேன். ஊருக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே, நான் போகமாட்டேன், நான் ஊருக்கு போக மாட்டேன், என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. சரின்னுட்டு என்ன பண்ணாங்க, அந்த பேர் தெரியாத அந்த அப்பா இருந்தார், என்ன தெரியாத அப்பா, அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அங்கே போய் புல் வெட்டிட்டு வந்து மாட்டுக்கு போடுவேன். மாட்டை மேய்க்க விட்டாங்க, சாணி எழுன, சந்தைக்கு போனாங்க, கூப்பிட்டுட்டு போனாங்க என்ன. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் பிடிக்க ஆரம்பித்தேன், மாடு மேய்க்க ஆரம்பித்தேன், சந்தைக்கு போக ஆரம்பித்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விவரங்களையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு கண்ணில் அப்படியே சொல்லும்போதே ஒரு கண்ணு கலங்க ஆரம்பிச்சுது. உடனே இவ சொல்கிறா, அழுதுருக்கீங்கல்ல
அழுவுறீங்கல்ல அப்படின்னு அவள் கேட்கும்போது, இல்லை இல்லை, அழுதது என் கண்ணு இல்லை, எங்கள் அப்பாவோட ஊரில் இருக்கிற எங்கள் அம்மா அக்கா எல்லாம் அழுதாங்க. நான் செத்து போயிட்டதா நினச்சிக்கிட்டாங்க. கிணறு குட்டையெல்லாம் தேடி பணம் கிடைக்கும்னு பணம் கிடைக்கலன்னொன்னே கருமாதியும் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நான் போய் எங்கள் அப்பாக்கிட்ட போய் நின்னேன். எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு போய் நின்னேன். செத்தவன் வந்துட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. திருப்பியும் நான் என்ன பண்ணேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன். இப்படியே என்னோடய காலம் போய்கிட்டே இருக்குது. உலகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் சந்தை தான். செத்தாலும் சந்தையிலேயே சாகணும். 18 வயசில் எனக்கு சந்தை ரொம்ப அத்துப்படியாச்சு. கோழி விற்று, காய்கறி விற்று, ஆடு விற்று, மாடு விற்று, விற்ற மாட்டுக்கு தரகு கேட்டு வந்த காசில் மாடு வாங்கி வாங்கின மாட்டை லாபத்தில் விற்று நல்ல வசதியான வியாபாரி ஆகிட்டேன். எங்கள் அம்மா நேரம் கிடைக்கும்போது என்னை பார்க்க வந்து விடாமல் ஒப்பாரி வச்சுட்டு போவா. வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவா. நான் போகல. என்ன பார்க்குற, பாசமே இல்லாமல் இப்படி மிருகம் மாதிரி இருக்கான்னா பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல. பெற்றவங்க நினப்பு வரதான் செய்யும். பாசத்தை பார்த்தா என் சம்பாதனையை விடணுமே. சந்தையில் இருக்கிறத விட எனக்கு ஒன்றும் பெருசாக பாசம் தெரியலை அப்படின்னு சொன்னேன். சந்தையில் நிறையா அடிபட்டேன். வாய் தகராறு, கை தகராறு, தினம் கெட்ட கெட்ட வார்த்தை. 8 பேர் சேர்ந்து ஒரு நாள் என்னை அடிச்சிருக்காங்க. நான் அவமானப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அதை நீ இப்போ அழுதுட்டு நிற்கிறிய, அந்த மாதிரி நான் அழுததே இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, இந்த பையன் அழவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மாவுக்கு வருத்தம். ஒரு தடவை என்ன சாம கோடாங்கிக்கிட்ட காட்டி, என் பிள்ளை அழவே மாட்டேங்குது, என்னன்னு பார்த்து சொல்லுன்னு கேட்டிருக்கா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் பிறந்த 1 மணி நேரம் அழுவவே இல்லையாம். அதுக்கப்புறம் தான் அந்த நர்ஸு என்ன பண்ணாங்களாம், என்னை கொஞ்சம் கிள்ளி விட்டு அதுக்கப்புறம் அழ வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலுமே சும்மா கொஞ்சோண்டு தான் அழுதுருக்கணும். உன் அம்மாவுக்கு முடியலைடான்னு ஒரு நாள் செய்தி வந்தது. 10 நாள் கழித்து போனேன். அப்பா செத்து போயிட்டார். அப்போது ஒரு செய்தி வந்தது. 1 மாதம் கழித்து போனேன். ஊரில் இருக்கிறவங்களுக்கு என் மேலே ஏகப்பட்ட கடுப்பு. பெற்றவங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி வர மாட்டியா? பெற்றவங்களுக்கு முடியாமல் போயிட்டா நான் போய் பார்க்கணுமா என்ன? நான் என்ன மருத்துவனா? ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டுன்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு கிழமை என்னை பார்த்து கேட்குறான். என்ன ஆகும்? எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட்றவங்க தானே, செத்தா புதைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்போ நிறுத்தினவ தான் அழுகைய. ரொம்ப துக்கமாயிட்டு. ஊர்க்காரெல்லாம் என்னை பார்த்து கருவிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நான் கதறி அழறதை பார்க்கணுன்னு அவனுங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னைக்காவது நான் முக்காடு போட்டுக்கிட்டு அழணும், அதை பார்த்து இவங்கெல்லாம் சந்தோஷப்படணும். இது நல்ல எண்ணம். எனக்கு வந்த கஷ்டமெல்லாம் முக்காடு போடுற மாதிரி தான் வந்தது. என்னை நாய் அடிக்கிற மாதிரி கூட சந்தையில எல்லாம் அடித்து போட்டிருக்காங்க. திருட்டு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரு பட்டி ஆடும் செத்து போயிருக்கு. 10,000 ரூபாயை சந்தையில் தொலைச்சிட்டு சிலை மாதிரி கூட நின்று இருக்கேன். ஆனால் நான் ஒரு நாளும் அழிஞ்சு போயில்லையே. கல்யாணம் கட்டிக்கிட்டேன், பிள்ளை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் பொண்டாட்டி ஃபோட்டோவை பார்க்குறியா அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு சின்னோண்டு ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை பாரு அப்படின்னு கொடுத்தோடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. இவங்களா? ஐயய்ய, இவங்கள போயா நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு, இவ்வளோ அவலட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பாதி வெளியில் வரும்போதே, ஐயோ என்ன இருந்தாலும் இது அவரோட மனைவியாச்சே, எப்படி போய் நம்ம பேசுகிறோமே அப்படின்னு அவள் டக்குன்னு பாதியோட பேச்சை நிறுத்திக்கிட்டாள். உடனே அவர், ஆமாம் அவலட்சணம் தான், பல்லு வெளியே நீட்டி சார கண்ணோட அடுப்பு கறியாட்டம் இருப்பா, அசிங்கமாக தான் இருப்பா. ஆனால் இவன் அந்த காலத்தில் ஒரு சவால் எனக்கு. என்ன மாதிரியே நெஞ்சரம் ரொம்ப அதிகம், பார்க்க ரொம்ப திடமான ஒரே பொண்ணு. இவளை கட்டிக்கலான்னு நினச்சேன், சண்டை போட்டு கட்டிக்கிட்டேன். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?
ஆமாம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பார்க்க தேவாங்க மாதிரியே இருப்பா. நடு ராத்திரியில் வயலில் ஆடு நுழைஞ்சா பேய் மாதிரி ஓடுவா விரட்டுறதுக்கு. எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு அதட்டுனா அத்தனை பேரும் அடங்கிடுவாங்க. எனக்கு எதுக்குமே கலங்காத இவளை நான் பார்த்தேன். இவ தான் எனக்குன்னு வாச்சா. அவளை விட திடமான ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. என்னை விட திடம் தெரியுமா? பள்ளி செவுத்தில் தப்பான இடத்துல இருந்து கத்துனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லு? ஏதோ அபசகுணமாக நடக்க போகுதுன்னு ஒரே व्यசனம் பிடிச்சி நிற்பீங்கல்ல. ஆனால் அவள் அப்படி கிடையாது. தொடப்பத்தை திருப்பி பிடிச்சி ஒரே அடியில் கொன்னுடுவா அந்த பள்ளியை. இந்த பொண்ணு கேட்டோன்னா ஐயோ பள்ளியை கொல்றதா அப்படின்னா, அதை அவள் கேட்டா சோத்தில் விழுந்தா என்ன ஆகிறது, சோத்தில் விழுந்தா என்ன ஆகிறது அப்படின்னு கத்துவா. பள்ளி சாமி மாதிரிங்கிறதெல்லாம் அவளுக்கு கிடையாது. ஒரு தடவை இதை கேட்க போன ஐயர் ஒருத்தர் நல்லா மாட்டிக்கிட்டார். பள்ளி நம்ம மேலே விழுந்தா பஞ்சாங்கம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே, பள்ளி மேலே நாம் விழுந்துட்டா என்னத்தை பார்க்கறது அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட ஒரு கேள்வியை இவ கேட்டா பாரு. அன்னையிலேருந்து ஐயரை இவளை பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இவன் என்ன பண்ணுவா, தேவையில்லாத எந்த இம்சையையும் அவள் தன்னோட சேர்த்துக்கவே மாட்டாள். தினம் பூனைக்கு சுட்ட கருவாடு போடுவா. அப்போ தானே அது எலி பிடிக்கும். கரப்பாம்பூச்சி வந்தால் கொண்டுடுவா. ஆனால் அதுக்காக கொலகார பாதகி அப்படின்னு எல்லாம் நினச்சிக்காத, ரொம்ப நல்ல பாவ அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு வரும்போது, அசிங்கத்தை எதுக்கு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டல்ல, இவளோட மன திடத்துக்காக தான் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு அவள் ஒன்றரை கன்னியாக இருந்தாலும் என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் யாருன்னா, முதல்ல இந்த பேர் தெரியாத அம்மா இருந்தாங்களே அவங்களோட பொண்ணு தான் அவள். தேவாங்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா. ஆனால் ஆள் நல்லா நாட்டுக்கட்டை மாதிரி சும்மா கும்முன்னு இருப்பாள். நடந்தால் வீர பரம்பரை மாதிரி நடப்பாள். இந்த வெக்கம் கூச்சம் அதெல்லாம் அவகிட்ட கடுகு கூட கிடையாது. நாணிக்கிட்டு கோணிக்கிட்டு ஒன்றை மாதிரி ஒருத்தரையும் பார்க்க மாட்டாள். ஒரே நேரான பார்வை தான். யாரை பார்க்குறான்னு தெரியாது யாருக்குமே. அந்த பார்வை ஒன்றரை கண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் அவள் என்ன தான் பார்க்குறா. இந்த மாதிரி ஒரு தடவை நானும் அவளும் தனியாக இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அடித்து என்னை வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு கத்துனாரு. அந்த நேரம் பார்த்து அவள் என்ன பண்ணான்னா, இவன் என்ன பண்ணிட்டான், இவன் கையை மட்டும்தானே பிடிச்சி இழுத்தான், வேற ஒன்றும் பண்ணலைல்ல அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு இந்த ஊருக்குள்ளே மரியாதை கூடி போச்சு பார்த்துக்கோ. வழியில் பார்த்தா கேடு கட்டவன்னு சொல்லுவாங்க, காரி துப்புறாங்க. சில பொம்பளை பிள்ளைங்க தேவையே இல்லாமல் என்னை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. அப்படிப்பட்ட என்னை இவன் மாட்டி விட்டுட்டா. யாரும் இல்லாத நேரத்தில் மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தேன். அப்படி மன்னிப்பு கூட கேட்கல. அவள் செஞ்சது சரிங்கிற மாதிரி இருந்தா. சரி, இவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனும் குதிக்கிறான். சாதி என்ன, தகுதி என்ன, அது என்ன, இது என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்குறான். ஆனால் அவன் மட்டும் என்ன ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு போகிறா. அந்த பார்வையிலேயே நான் கிறங்கி போயிட்டேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவளோட அப்பாவும் அம்மாவும் பூச்சி மருந்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பூச்சி மருந்தை குடித்து செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணா, மருந்தை பிடிங்கி 2 பேருக்கும் 2 டம்ளரில் ஊற்றி கொடுத்து குடிங்கன்னு சொல்லிவிட்டா. அவங்க 2 பேருக்கும் ஒரே எதிர்பார்க்காம அவள் அப்படி பண்ணினதில் ரொம்ப மனசு கஷ்டம். 2 பேரும் ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஒன்றுத்துக்கும் மசியலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் மேலே அவளுக்கு ரொம்ப உசுறு. நான் தான் அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் ஒன்றா தான் 2 பேரும் இருந்தோம். ஒன்றாவே விவசாயம் பார்த்தோம், ஒன்றாவே சந்தைக்கு போனோம். 2 வருஷம் கழித்து ஒரு பையன் ஒருத்தன் பிறந்தான்.
அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது பாம்பு கடிச்சு அந்த பிள்ளை செத்து போச்சு. என்ன பண்ணுறது? அவள் என்ன பண்ணா, அந்த செத்து போன பிள்ளைய தோள் மேலே போட்டுக்கிட்டு ராவோட ராவா பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வீட்டுக்கு ஓடுனா. போகிற வழியிலே உயிர் போயிட்டு சுடுகாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் சுடுகாட்டில் பையனை புரட்டி பார்த்தா செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து போட்டுட்டு அடுத்த நாள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. கொஞ்சம் கூட அழுவலையே. ஊரே அவளை காரி துப்பிடுச்சு. நெஞ்சில் ஈரம் இருக்காதா? 10 மாதம் சுமந்து தானே பெத்தா. சாவுக்கு கூடவா அழமாட்டா. சரியான பேய் பேய் அப்படின்னு எல்லாம் திட்டினாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அவள் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தான்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய துக்கத்தை அவள் சுமந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, என்ன அப்படி நீ பார்க்காத, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானே தினம் என்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பான். இந்த வீட்டில் கூரையிலேருந்து ஒழுகுற தண்ணி அவன் வீட்டுக்கு முன்னால் வருதுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்னை வேகமாக அடிக்கிறதுக்கு வந்தான். ஒன்று நான் திருப்பி அடிக்கணும், இல்லை தடுத்திருக்கணும். இதை தானே யாராக இருந்தாலும் செய்வாங்க. நானும் அப்படி தான் தடுத்தேன். அப்படி தடுத்த வேகத்தில் அவன் போய் கீழே விழுந்தான். பின்னால் ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லில் விழுந்து செத்து போயிட்டான். செத்து போனவுடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. நான் ஜெயிலையே ஒரு 3 வருஷம் இருந்தேன். என்னை எல்லோரும் கொலைக்காரன்னு தான் கூப்பிட்றாங்க. நான் ஒன்றும் அவனை கொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அந்த டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுனத்தில் ஏதோ கொஞ்சம் பழச்சி ஒரு 10 வருஷம் கழித்து தான் அவன் செத்து போனான். ஆனால் என்னமோ நான் தான் கொன்னுட்டேன்னு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. 8 வயசில் இந்த ஊருக்கு வந்தேன். கஷ்டம்னு இந்த ஊருக்காரவங்களுக்கு எவ்வளவோ நான் செஞ்சுருக்கேன். கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன், கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்கேன், என்னோடய கை காசில் கிணறு வெட்டி கொடுத்துருக்குறேன், நிறையா பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கடன் கேட்டவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்க வேணான்னு சொல்லி பணம் கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். ஆனால் என்ன இந்த ஊர்க்கார பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு, கொலைகாரன் கொலைகாரன்னு தான் சொல்கிறாங்க இந்த ஊர்க்காரவங்கெல்லாம். என்னையும் என் பிள்ளையும் நடுத்தருவில் நிறுத்திட போகிற நீன்னு ஒரு நாள் என் பொண்டாட்டி என்னை தடுத்து கூட நிறுத்தலை. அப்படியெல்லாம் என்னை சேர்த்துக்கிட்டு வாழ்ந்தவ. கஷ்டப்படுறவனுக்கு கொடு, தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவா. ஆனால் என்னை கொலைகாரன்னு சொல்கிறாங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஜெயிலிருந்து நான் வந்த உடனேயே என்னோடய மாமனார் ஒரு பூரா கடனை வாங்கி வச்சுட்டார். எல்லா கடனையும் அவர் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டார். அவர் பணத்தை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஊர் ஜனங்க. அப்புறம் அவரோட நிலத்தை எல்லாம் விற்று கடனை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவரோட பணத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம்தான் எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தருவில் நின்னோம். வசதி வாய்ப்பு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் நான் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. அப்படியே தான் இருந்தேன். பரவாயில்ல, சந்தையில் எதையாவது ஒரு கசாப்பு போட்டு பழிச்சிக்கலாம் அப்படின்னு என் மனைவி என்னை கூப்பிட்டா. 2 பேரும் சேர்ந்து கசாப்பு போட்டோம். ஆனால் என் மனைவி இருக்காளே, ஒரு நாளைக்கு 8 ஆடு கூட வெட்டுவா. அந்த ரத்தத்தை பிடிச்சி சிந்தாமல் பிடிப்பா, தோல் உரிப்பா, கறி ஆக்குவா, காசு ஆக்குவா. அப்படியே பண்ணி ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டா. அந்த வீடு தான் இது. அன்னைக்கு அவள் அழுது கிழுது அப்பம் போனான் ஆத்தா போனான்னு அழுதுருந்தான்னா இன்றைக்கி இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்காது. ஆனால் அவள் லேசுப்பட்டவ கிடையாது. புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான், புள்ள செத்து போச்சு. இந்த நிலமையில் இருந்தால் எல்லோரும் என்ன ஆயிருப்பாங்க, பைத்தியமாக ஆயிருப்பாங்க. அவள் ஆனால் தூண் மாதிரி இருந்தா. மழை காற்றுக்கு கூட அசராத தூண் மாதிரி அவள் இருந்தா. அவள் மனசு மட்டும் விட்டு போயிருந்ததுன்னா இந்த வீட்டை எப்படி வாங்கியிருப்பா? இந்த வீடு அவள் வாங்கின வீடு. இதை கொடுக்கலன்னு தான் ஓம் மாமனாருக்கும் எனக்கும் மனஸ்தாபம். எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் இந்த கதையெல்லாம் உனக்கு நான் சொன்னேன். அவளோட திடம், அவளோட அந்த என் மனைவிக்கு இருந்த அந்த திடம் ஒவ்வொரு பொம்பளைக்கும் இருக்கணும். ஒரு நாள் பாரு, சந்தையிலேருந்து மழையில் வீடு திரும்புகிறப்ப
ஒரு இடி இடித்து என் மனைவி மேலே அந்த இடி இறங்கிட்டு, நானும் என் மனைவியும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் தெரியுமா. அந்த இடி இடித்த வேகத்தில் அப்படியே கருகியே போயிட்டா. ஓடி ஓடி சம்பாரிச்சவோ ஒன்றும் இல்லாமல் போயிட்டா. ஜெயிலில் இருந்து நான் கொஞ்ச நாள் கூட அவளோட சேர்ந்துருக்கல. அதுக்குள்ளே இடி கொண்டு போகணுமா. சுடுகாட்டிலேயே பாதி வெந்து போன உடம்பா மனசு. அவள் எரியிறப்ப என் மனசு அப்படியே பாரமாயிட்டு, ஏதோ நொறுங்கி போன மாதிரி தான் இருந்தது. வேதனையான சாவு. ஆனாலும் எனக்கு அழுக வரவே இல்லை. அவளுக்கும் அழுகிறவங்கள பார்த்தா பிடிக்காது. எவனும் எனக்கு ஒன்றும் ஆறுதலும் சொல்லலை. நான் தான் அழுவாமையே இருந்துட்டேனே, யார் ஆறுதல் சொல்லுவா. மறுநாள் நான் மட்டும் போய் சந்தையில் கசாப்பு போட்டேன். ஆனால் அவள் எனக்கு பக்கத்துலேயே உரசிக்கிட்டே நின்று வம்பு இழுப்பா. அவள் தான் இல்லை. இப்படியே என்னோடய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஒருத்தன் உணர்ச்சி அடக்கி திடமாக இருக்கிறது அவ்வளோ தப்பா? நீயே சொல்லு தாயி. மனுஷனுக்கு அன்பு, பாசம், மெல்லுசா உணர்ச்சிகள் இருக்குதான். சிரிப்பு, அழுகை, வேதனையும் இருக்குதான். அதை கொண்டுட்டு மரக்கட்டை மாதிரி உலாத்துறவனை எப்படி மனுஷன்னு மதிக்கிறதுன்னு என்னை கேட்குறாங்க. நான் என்ன அன்பு இல்லாமையா இருக்கேன்? என்கிட்ட அன்பு இருக்குது, துக்கம் இருக்குது, பாசம் இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் அது எல்லாம் நம்மளை அழிச்சிடக்கூடாதுல்ல. என்னோடய அம்மா 102வது வயசுலேயும் என்னோட ஒட்டுறதே கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறா? நான் கசாப்பு போடுறேன்னா, நம்ம சாதியில் அவனும் கசாப்பு போட்டு காசு சம்பாரித்து வயத்தை வளர்த்ததே கிடையாது அப்படின்னு என் வீட்டில் அவள் சாப்பிட்றது கூட இல்லை. இது ஒரு வீம்பு அவளுக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் கறி மட்டும் நல்லா சாப்பிடுவாள் இந்த வயசுலேயும். ஆடு அறுக்கக்கூடாது, ஆனால் கறி மட்டும் திங்கணும்னு சொன்னால் எப்படி? அவள் அப்படி தான் இருக்கிறா. நான் இந்த ஆட்டை அறுக்கலைன்னா வேற ஒருத்தன் அதை அறுக்க போகிறான். இதில் என்ன இருக்குது பாவம் அப்படின்னு. என்னோடய அக்கா புருஷன் என் அக்காவை ஏதோ ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டான். அதனால் அவள் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தவ வாழா வெட்டியாகவே இருந்து அவளும் செத்து போயிட்டான். பொம்மநாட்டிக்கு ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ கோபம் தேவையா? எவ்வளவு சண்டையிலையும் தங்க இடம் வேணும் இல்லையா? ஏகத்துக்கும் பாசமாக இருக்காங்க, அநியாயத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, சும்மா சும்மா அழுகுறாங்க. இதுவா வாழ்க்கை? மனுஷனால் முன்னேற முடியுமா? எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கிட்டு, எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு திடமாக வாழணும். அப்படி தான் நான் வாழ்ந்தேன். என் பொண்டாட்டியும் அப்படி தான் இருந்தா. நீயும் அப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் உனக்கு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்ல அந்த கதை கேட்டுக்கிட்டு இருந்த புது பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அதை அவர் பார்த்த உடனே, என்ன திருப்பியும் உங்கள் அப்பா அம்மாவோட முகம் நினப்புக்கு வந்துட்டுதா? பாட்டிக்கு பாக்கடிச்சு தரணுமா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை உங்கள் கஷ்டத்தை நினச்சி தான். பொண்டாட்டி இடியில் இறங்கி செத்து போயிட்டா, பையனை பாம்பு கடித்து செத்து போயிட்டு. எவ்வளோ பெரிய வேதனை உங்களுக்கு. அந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழ ஆரம்பித்தா. பெரியவர் என்ன பண்ணார்? தலையை சொரிஞ்சிக்கிட்டே, கோபம் வந்துருச்சு அவருக்கு. அந்த கோபத்தை மெதுவாக அடக்கிக்கிட்டு, தாயி உன் வீட்டில் போய் மகாராசியாக எல்லாத்துக்குமா சேர்த்து இங்கே அழுவாத போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயில் ஒரு கத்த புகையிலையை அடக்கி நல்லா அந்த புகையிலை எச்சில் ஊற விட்டு அப்படி கண்ணுக்கு முன்னால் அந்த ரசிப்பை, அந்த விறுவிறுப்பு, அந்த புகையில விறுவிறுப்பை ரசித்தபடி கண்ணை மூடிக்கிட்டு, கடவுளே அப்படின்னாரு. அவள் நேராக வீட்டுக்கு போகிறாள். வீட்டில் அவள் புருஷன் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது அந்த கன்னத்தில் பட்டு ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே இவன் என்ன பண்ணுறா? பதறவே இல்லை. பஞ்சை எடுத்து கொடுக்குறா அவங்கிட்ட. அதை மாமியார் பார்த்து திகைச்சு போகிறா. இது என்னது இது? கன்னத்தை வெட்டிக்கிட்டு நிற்கிறான், ரத்தம் ஒழுகுது, பஞ்சை எடுத்து கொடுக்குறா, ஒரு பதட்டம் வராது ஒருத்திக்கு அப்படின்னு அவள் மாமியார் நினைக்கிறா. ராத்திரியில் அவள் புருஷன் கேட்குறான், ஏண்டி இப்படி வெட்டிக்கிட்டு ரத்தம் வருது, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே, ரத்தம் வரும்போது பஞ்சை கொடுக்கறது புத்திசாலித்தனமா,
பதறது புத்திசாலித்தனமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்டவுடனே அவன் புருஷனே திகைச்சு போயிட்டான். அப்படின்னு அந்த கதையை ஆசிரியர் முடிக்கிறாரு. தொட்டதுக்கும் இந்த பெண்கள் அழுவுறதும், எல்லாத்துக்கும் கவலைப்படுறதும், கலங்கிறதும், இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெண், இந்த 1.5 கண்ணு உள்ள ஒரு பெண் இருந்திருக்கா. அவ்வளோ தைரியமாக தன்னோட இறந்து போன மகனை தோளில் போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. கலங்காமல் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா. ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போதும் கவலைப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அவனோட வாழ்ந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெண்ணு ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் படித்தவளாலாம் தெரியல. அந்த மனதிடம் இப்படி இருக்குது. பெண்ணுன்னா எவ்வளவு மனதிடமாக இருக்கணும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதையில் வர்ற அந்த பெரியவருக்கு வர்ற கஷ்டம் மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் யாருக்கும் வர்றதே இல்லை. ஆனால் தொட்டதுக்கும் அழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. எல்லாத்துக்கும் அழக்கூடாது, புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், மனம் எப்போவுமே திடமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆசிரியர் எழில் வரதன் சொல்கிறாரு. ரொம்ப நல்ல கதையாக இருந்தது. அதை நான் உங்களோடையும் பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் என்ன ஆனாலும் மனதிடத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா எதுவுமே நம்மளை கலங்க அடிக்காது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் கதை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தொடர்ந்து கதை கேளுங்க. நிறைய கதைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன.